ஐயோ குழந்தை, ஐயோ இங்க பாருயா. யோ, கொலுசு வாங்கிட்டு வர சொன்னா எங்கேயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி, ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன்ல, கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் நமக்கு தான் செம்பருத்தி பூ உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறுனா, ஏறின ஜோர்ல கொலுச விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்திரி போல தேடி பார்த்தேன். ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன மல்லி மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து மறைக்கிற? மல்லி, நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சுட்டாரா. இவ்வளவு மல்லி கொலுசு கூட்டிட்டு வந்தா என் முன்னாலே நிக்காது. ஏமாடு ஏமாடு. குழந்தை, சந்தைக்கு தானே போற? போற வேலை என்னையும் டிராப் பண்ணிருக்கியா? போற வேலை நிறைய வேலை இருக்கு. எப்படியும் கடைசியா சந்தைக்கு தானே போற. என்னமோ நீ சுமந்துட்டு போற மாதிரி. இந்த மாடு தானே சுமக்க போகுது. என்ன சொல்ற? சரியா இருங்க. என்ன இது புடி? கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் கை கொடுத்தா என்னமா? தேங்க்யூ. என்ன குழந்தை, இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. என்ன பார்த்தா கேனா தெரியுதா? மல்லி கண்டபடி திட்டு போகுது, நீங்க அப்படி நக்கல் பண்றீங்க. பூம்பார்ல குழந்தைனா இலக்காரமா போச்சுங்க. சரி சரி, கோச்சுக்காத. குழந்தை, களைப்பு தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாட. அப்படி நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாட பிடிக்கலங்க. இப்ப நீ பாட போறியா இல்லையா? பாட பிடிக்கலன்னா விட்டு வேண்டியதானே. நான் வச்சுட்டு வந்தேன் பண்றேன். இன்னைக்கு எனக்கு பாட வராது. இனி நீ பாட மாட்டேன்னு சொன்ன, இந்த வண்டி ஒரு அடி கூட நகராது. பாக்குறியா? ஆற பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? கண்ணுல இருந்து பார்த்து மாடுங்க. என்ற குரலை கேட்டா 8 கால் பாய்ச்சல்ல பாயும். பாக்குறீங்களா? எங்க போட்டு பாப்போம். இப்ப எப்படி பாடுற மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? வேற வழி என்னங்க பண்றது? வண்டி ஓடணும்னா பாடிதானுங்களா? மெச்சுது ஆட்டா ஒட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. இதில் மண்ணுக்குள்ள வாசம் இருக்கும், அதை சொல்ல சொல்ல நேசம் போறக்கும். பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆத்தா, பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. சொரம் கேட்டுக்கோ, கவள தண்ணிக்குள்ள டொர்ர தப்பு போடுது. தவறு
சத்தம் அது பார்த்துக்கோ. சக்கரை கட்டி குத்துருக்கு சங்கதி எல்லாம் அங்கிருக்கு. மாமரம் எங்கும் கூடுகளா கூட்டுக்கு கூடு ஜோடிகளா. பூம்பார ரோட்டிக்கு குழியும் மேடுமா. சர்க்காரு லேசுல சரியா போடுமா. பம்புக்கு போகிற வீணா வழிய பார்த்துட்டு போடாது. பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆசா. பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. இதில் மண்ணுக்குள்ள வாசம் இருக்கும். அத சொல்ல சொல்ல நேசம் போறக்கும். பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆசா. பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. படிக்க பள்ளிக்கூடம் போனதில்ல நானம்மா. படிச்சு என்ன கண்டோம் சொல்லம்மா. எழுத்து வாசனையே கண்டறிய ஆளம்மா. மனசுல வஞ்சம் இல்ல பாரம்மா. பள்ளிக்கு போற பிள்ளையில பாதிக்கு பாதி தொல்லைகளை நல்லதை யாரும் கத்துக்கல. நியாயத்தை சொன்ன ஒத்துக்கல. அம்மாடி இங்கிலீஷு வெளுத்து வாங்குது. நம்மோட பாஷதான் தெருவில் ஏங்குது. எப்படி பாடுறன் தாயி சொல்லுங்க ஊருல போய். பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆசா. பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. இதில் மண்ணுக்குள்ள வாசம் இருக்கு. அத சொல்ல சொல்ல நேசம் போறக்கும். பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆசா. பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆசா. பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. பாவாட தாவணியில் பார்த்த உருவமா இது இல்ல இது வேற. ஏங்க மாப்பிள்ள சாமி என்ன மனசு வைக்கலையா? என்ன இந்த வெட்டி வெட்டிட்டு போற? கசாப்பு கடைக்காரன் பொண்ணா? அவ கிடக்குற அப்பனே மாப்பிள்ள சாமி தட்டுல நிறைய காசு விழணும்டா. சில்லறையா இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இது ஒண்ணு வாங்கின படத்துக்கு வட்டி இல்ல, வந்துட்டு போனதுக்கு கோழி. ஏய் இங்க பா, ஏன் கொடுக்கல? டாக்டரமாவும் குழந்தையும் அப்படி இப்படி இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஐயோ, குழந்தை கறந்த பாலாட்டம் அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. உனக்கு தெரிஞ்சது தீர்த்தமோ திருநீரம் தான். ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு அங்க வந்து பாரு. வாமா, ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேர்லம்மா? குழந்தை பேருக்கு. சரிம்மா. மாப்பிள்ள சாமி நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அனாத பயிலுக்கெல்லாம் ஆதரவு தர, எண்ணெயெல்லாம் 50 விட்டுற. ஒரு கண்ணில வேணா இன்னொரு கண்ணில சொன்னாம்பா. ஏண்டா மருது, அனாத பயலுக்கெல்லாம் டாக்டர் அர்ச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தனியா தங்கி இருந்தா ராத்திரில ஒத்தியா இருக்க பயமா இருக்குல்ல, அதனாலதான் குழந்தைய கூடவே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப பண்ண வேண்டியதுதான். குருக்கள அம்மனி போயிருச்சு, அர்ச்சனை 2 பேருக்கு பண்ணு. வீட்டுக்கு வரேன், காசு எடுத்து வை. ஐயோ, என்ன நம்பி நீ அதுக்குள்ள கைகளை போட்டா? என்ன நம்பி நீ இப்படி சோறண்டீங்க உடம்பு எனத்துக்கு ஆகுது. இந்த ஒரு கம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு கைகளை இஞ்சி தட்டி போட்டுருக்கிற. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிடு. அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா, மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா, செல்மோனிக்கா, மம்மி, சிஸ்டர், பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டியா? அம்மா, ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல, இந்த வீட்டுக்கே வரமா? போறாத பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கார வேறையா? 2.5 வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாடிச்சு வந்து டொப்பு 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 சுடு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா
கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்கார பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்கார? ஐயோ, நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இனி உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டர். ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து மாரத்தம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இல்லக்கா. இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா, இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா, வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது வர வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. எக்கா எக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க போவாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சொல்றேன்ல அக்கா, சோறு இல்லன்னு சொல்ல முடியானே, பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. கட்டையை கிட்டே எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கீழே பார்த்தாது நான் தானா? ஐயோ, ஏங்க என்ன ஆயிடும் உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்பா. அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா. 3 நாள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துங்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் ரோல் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவனுங்க. என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடறான். வாங்க. சரி, நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16ஆவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு.